ஜெபம் பண்ணலாம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த மாலை வேலைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தூரத்துக்கும் சமீபத்துக்கும் உள்ள தேவன், பல இடங்களில நாங்க இருந்தாலும் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறீர். பல நாடுகள் கடல் கடந்து தள்ளி அந்த டிஸ்டன்ட் லேண்ட்ஸ்ல இருந்தா கூட இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி எங்களுக்கு தந்து, ஆண்டவரே நாங்கள் இப்படியாக ஒன்று கூடி ஐக்கியப்பட தந்திருக்கிற இந்த நல்ல கிருபைக்காக நாங்க நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த வேளையில கூட ஆண்டவரே நாங்க தியானிக்க இருக்கிற வசனங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரோம். அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். தகப்பனே, அது எங்கள் உள்ளத்துல கிரியை செய்யவும், ஆண்டவரே நாங்க அதை அபியாசிக்கிறதற்கு முயற்சிக்கிறதற்கும் தீர்மானிக்கிறதுக்கும் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்களை ஆண்டவர் இந்த சமூகத்துல தாழ்த்துகிறோம். எங்களால் ஒன்றும் முடியாது சுவாமி, எல்லாம் உம்மால் தான் ஆகும். ஆண்டவரே நாங்க ஆவியானவர் கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்கு கற்றுத்தாரும் சுவாமி. நீர் இந்த வேலையை பொறுப்பேற்றுக் கொள்ளும். மழையும் அந்த பவர் ஃபெயிலியருமா இருக்கிற சூழ்நிலையில தடையின்றி இந்த நேரத்துல நாங்க அந்த ஸ்டடிய அப்சர்வ் பண்றதுக்கு எங்களுக்கு நீர் கிருபை தரும்படியாக உண்மை நோக்கி பார்க்கிறோம். தாழ்த்தி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பேற்றுக் கொள்ளும், வழி நடத்தும். நேசிக்கிற இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஆமென். So welcome to this study. நாம் இன்றைக்கு ஏசாயா 10ஆம் அதிகாரத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 10ஆம் அதிகாரத்துல அடியோடி கொண்டிருக்கிற ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, கர்த்தருடைய நியாய தீர்ப்பு அது எவ்வளவு உண்மையும் நிச்சயமா இருக்கிறதோ, அதே போல அவருடைய இரக்கமும் கூடவே வருகிறதை நாம் பார்க்கிறோம். இப்ப கடந்த வாரத்துல நாம் பார்த்தோம், அசீரியரை கர்த்தர் தன்னுடைய கோலாக பயன்படுத்தி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வடபகுதியில் இருக்கக்கூடிய அந்த 10 கோத்திரத்தாருக்கும் ஒரு பாடம் கற்பிக்கும்படியாக அவர்களுக்கு அவர்களை தண்டிக்கும்படியாக அவர்களுக்கு நீதி செய்யும்படியாக அவர் அந்த அசீரியரை தன்னுடைய கோலாக பயன்படுத்துகிறதை பார்க்கிறோம். அசீரியர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோமானால் மிக கொடூரமான கொடிய குணம் உள்ள ஒரு ஜனங்கள். அவர்களுக்கு பேசிக்கா என்னன்னு சொன்னா, எவ்வளவு லேண்ட ஆக்கிரமிக்க முடியுமோ அவ்வளவு லேண்ட ஆக்கிரமிக்கணும். தட் இஸ் தேர் தர்ஸ்ட். அதான் அவங்களுக்கு ஒரு அச்சீவ்மெண்ட், அவங்களுக்கு ஒரு பெருமை. அண்ட் தே ஆர் வெரி ஹார்ட்டி பீப்புள். அப்படித்தான் அவங்க அந்த அசீரியர்கள் இருந்தார்கள். ஆகவே அவர்கள் மிக கொடூரமாய் இந்த ஜனங்களை துன்புறுத்தவும் ஆரம்பித்தார்கள். நாம பார்க்கிறோம், இது வடபகுதியில மாத்திரம் அல்ல, அப்படியே அது இன்ஃபில்ட்ரேட் ஆகி தென்பகுதிக்கும், அதாவது தென்பகுதின்னு சொல்லும்போது யூதா பெஞ்சமின் இருக்கக்கூடிய அந்த கோத்திரத்தார் இருக்கக்கூடிய எருசலேமை யூதேயா நாட்டுக்கும் அது எக்ஸ்டெண்ட் ஆகிறத நாம பார்க்கிறோம். அதை பிடிக்கிறதுக்கும் அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அதை பிடிக்கிறதுக்கும் கர்த்தர் அலோவ் பண்றார், கர்த்தர் அனுமதிக்கிறார். ஏன்னா நம்ம பார்த்தோம், இந்த ஆகாஷ் ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார். 7ஆம் அதிகாரத்திலிருந்தே இந்த ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம், இந்த 3 அதிகாரங்களிலும். அப்ப அந்த 7ஆம் அதிகாரத்திலேயே இந்த ஆகாஷ் ராஜாவை நம்ம பார்த்தப்போ, அவர் செய்த ஒரு பெரிய தவறு என்னன்னு சொன்னா, கர்த்தரை நம்பாமல் அவர் இந்த அசீரியரை தங்களுக்கு விடுதலைக்காக நம்புகிறதை பார்க்கிறோம். அது மாத்திரம் அல்ல, அவர் இன்னும் செய்த இன்னொரு முக்கிய காரணம், அவர் கொண்டு போய் அங்க இருக்கிற விக்கிரகங்களை, அங்க இருக்கிற ஆல்டர் பேட்டர்னை, ஆல்டர் டிசைனை இங்க கர்த்தர் குறித்து கொடுத்த அளவுல இருந்து கர்த்தர் குறித்து கொடுத்தார். சாலமோன் அந்த ஆலயம் கட்டும் போது இந்த அளவுல இருக்கணும், இந்த உயரம் இருக்கணும், இந்த விதமாய் கட்டணும், இந்த மரத்துல செய்யணும், இப்படி எல்லாமே அவர் செய்தாரு. அதை மாற்றி அதாவது காட்ஸ் டிசைனை ரிஜெக்ட் பண்ணிட்டு
இவர் சொந்தமா அங்க இருக்கிற, அதாவது he was so fancied about the altar in the அசீரியன் நேஷன்ஸ். அதை பார்த்துட்டு அது மாதிரி செய்யணும்னு இவர் வந்து இங்க முயற்சி செய்தாருன்னு நம்ம வாசிட்டோம். ஸோ அதனால கர்த்தர் இதற்காகவும் இந்த ஜனங்களும் அப்படியே மாறிக்கிட்டே இருக்காங்க. தே ஆர் வர்ஷிப்பிங் காட் as well as they are worshipping the idols. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருக்கிற காலகட்டத்துல தான் கர்த்தர் தன்னுடைய நீதியை நிலைநிறுத்துகிறார். அதுதான் இந்த அதிகாரத்துல பார்க்கிறோம். அப்போ இந்த இந்த வசனத்துல 8ஆம் வசனத்துல அந்த அசீரியன் என்ன சொல்றாருன்னா, அசீரியனுக்கு ரொம்ப பெருமையாயிடுச்சு. இந்த மாதிரி நடக்கிறது கர்த்தர் அனுமதித்தினால்தான் நடக்கிறது என்பதை அவன் உணராதபடிக்கு, ஏதோ தன்னுடைய சாமர்த்தியத்தினால, தன்னுடைய வல்லமையினால, தன்னுடைய ஞானத்தினால இது நடக்கிறது என்று நினைத்து அவன் மிகுந்த பெருமை உள்ளவனாய் ஆகிவிட்டான். அதனாலதான் இப்ப 8ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், என் பிரபுக்கள் அனைவரும் ராஜாக்கள் அல்லவா. அதாவது அவன் நாட்டுல இருக்கிற வெல்தி பீப்புள், ரிச் பீப்புள், லார்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி ஹையர் ஸ்டேட்டஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் உங்க நாட்டு கிங்ஸ் மாதிரி, உங்க நாட்டு கிங்ஸுக்கு ஈக்குவலா என் நாட்டுல இருக்கிறவங்க இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு சில சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் சொல்றான். அந்த சிட்டிஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் வந்து ஒருவேளை இன்னைக்கு மேப்ல நம்ம அதை கண்டுபிடிக்க முடியாது, அதனாலதான் அந்த மேப்பை போடல. ஆனா சில இடங்களை நம்ம அறிந்து கொள்ளலாம். கல்னோ பட்டணம் கர்கே மிஸ்ஸை போனது இல்லையா, ஆபாத் அர்பாத்தை போல, இதெல்லாம் வந்து ரொம்ப ட்ரேஸ் பண்றது கடினமா இருக்கு. ஆனா சமாரியா டமஸ்கஸ் எல்லாம் நமக்கு தெரியும். சமாரியா இஸ் தி கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல், நார்தன் இஸ்ரேல். ஸோ அந்த சமாரியாவையும் தமஸ்கு சிரியா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த அந்த சிட்டி கேபிட்டல் இஸ் டமாஸ்கஸ், அந்த ரெண்டு சிட்டியையும் கம்பேர் பண்றான். அதே போல இந்த சீரியன் என்ன சொல்றான்னா, எருசலேமையும் சமாரியாவையும் பார்க்கிலும் விசேஷித்த சிலைகளுள்ள விக்கிரக ராஜ்யங்களை என் கை கண்டுபிடித்திருக்க. அதாவது இந்த ரெண்டு நாடும், ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே உலகம் முழுவதிலுமே எருசலேமை வந்து ஒரு ஒரு ஹையர் ஸ்டேட்டஸ்ல, ஹையர் லெவல்ல தான் வச்சிருக்காங்க. எருசலேமுங்கிறது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாவும் சரி, எல்லா விதத்திலும் அதை வந்து ஒரு உயர்ந்த இடமாக, ஒரு மிகவும் வாண்டட் பிளேஸா தான் ஜெருசலம் இஸ் ஸ்டில் தேர். ஏன்னா அங்கதான் கர்த்தர் அவருடைய தேவாலயத்தை கட்டி இருக்கிறார். ஸோ இந்த அசீரியன் அதை ரொம்ப துச்சமாய் சொல்லி என்ன சொல்றாரு, அங்க இருக்கிற விக்கிரக ராஜ்யங்களை காட்டிலும் எங்கள் நாட்டுல இருக்கிற ராஜ்யங்கள் இருக்கும்போது நான் சமாரியாவுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்தது போல, அதாவது இதே இஸ்ரேல் நாட்டுடைய வடப்பகுதியிலே நான் செய்து அழித்தது போல எருசலேமுக்கும் அதன் விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேன். See the ignorance of these people. அவங்க அவங்க வந்து எருசலேமை வந்து ஒரு தேவாலயம், அது கர்த்தர் தங்கி இருக்கிற இடம் அப்படின்லாம் அவங்களுக்கு தெரியவே இல்லை. அதனோட முக்கியத்துவத்தை அவங்க தெரியும். ஜஸ்ட் லைக் எனி அதர் சிட்டி. அப்புறம் அதுல அந்த ஆலயத்துல இருக்கிறது கர்த்தருடைய பிரசன்னம் என்பதை அறியாமல் அவன் என்ன சொல்றான், அதுல இருக்கிற விக்கிரகங்களுக்கும் செய்யாமல் இருப்பேனோ. அப்போ அந்த கர்த்தருடைய வல்லமையே கொஞ்சமும் தெரியல அவனுக்கு. அவன் டோட்டலி இக்னோரண்ட், fully immersed in his own pride. இந்த பெருமைங்கிறது இந்த மாதிரி தான் மனுஷரை மாத்திரும். அவன் வந்து உண்மையாகவே ஒரு அறிவியனன், அவனுக்கு கர்த்தரை பற்றி அறியாதவன். ஆனா நாம் கர்த்தரை பற்றி அறிந்திருக்கிறோம், கர்த்தரையும் அறிந்திருக்கிறோம். இந்த ஸ்டடி வந்து நமக்கு அதுக்கு தான் உதவி செய்யுது. It is helping us to not to know about Jesus, but to know Jesus. கர்த்தரை நாம் அறிந்து கொள்ள தான் நாம் இந்த ஸ்டடியில நாம முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அப்போ கர்த்தரையே நாம் அறிந்து கொள்ள ஒரு கிருபையை நமக்கு தருகிறார். அப்ப இந்த கர்த்தரை அறிந்திருக்கிற நாம் இப்படியா இந்த அசீரியர்களை போல அநேக சமயங்களில இந்த பெருமையினாலே நாமும் அப்படிப்பட்ட ஒரு முட்டாள்தனமான ஜனங்களாய் போய்விட முடியும்.
ஏன்னு சொன்னா இந்த பெருமை வந்து நம்மையே நாம் நினைப்பதற்கு பவுல் ஒரு இடத்துல கொரிந்தியர்ல எழுதியிருப்பாரு. இவர்கள் தாங்கள் எண்ணுகிறதற்கு தங்களை குறித்து மிஞ்சி எண்ணுகிறார்கள். நம்ம பற்றியே நாம நினைக்கிறதுக்கும் நம்மை பற்றியே அதிகமாய் நம்மை பற்றின அதாவது உண்மையா நாம இவ்வளவுதான். ஆனா நம்மளையே நம்ம பெருசா நான் எனக்கு எப்பவுமே அது ரொம்ப பிடிச்ச ஒரு பிக்சர் என்னன்னு சொன்னா அது ஈகோவை பத்தி போடும்போது அப்படி போட்டிருந்தாங்க. ஆனா அது என் மனசுல ரொம்ப எப்பவுமே நினைச்சுக்குவேன். அது ஒரு கண்ணாடியில பூனை பாக்குது. பூனை பார்க்கும்போது அந்த கண்ணாடியில அந்த பூனை தன் நிழல பார்க்கும்போது அது வந்து ஒரு புலியா அதுக்கு தெரியுது. எப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்னா நாம ஒரு சின்ன பூனை தான். ஆனா நாமே எப்படி நினைச்சுக்கிறோம்? புலியாட்டம் நம்மள நினைச்சுக்கிறோம். நம்ம ஈகோ, நம்ம பெருமை, நம்மளுடைய மேட்டிமை எண்ணங்கள் இதெல்லாம் நம்மை அப்படிதான் செய்யும். அப்படி செய்ய வைக்கும்போது இன்னொரு என்ன முக்கிய காரியம் ஆகும்னா, we will forget our God. கர்த்தரை நாம் மறந்துவிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அப்ப கர்த்தரை நாம் மறக்கும்போது, எதையுமே நாம் என்ன நினைப்போம்னா, என்னுடைய சாமர்த்தியத்தினால, என்னுடைய ஞானத்தினால, என் கடினமான உழைப்பினால, விடாமுயற்சியினால, இப்படியெல்லாம் நம்ம அதற்கெல்லாம் we will give the attribute, but not to God. நமக்கு நல்லாவே தெரியும், இவ்வளவும் செய்தும் தோற்று போகிறவர்கள் உண்டு. ம். எனக்கு என் கூட படிச்சாங்க. அவங்க வந்து எப்பவும் ஃபர்ஸ்ட் ரேங்கே தான் வருவாங்க. 11த் ஸ்டாண்டர்ட் நாங்கலாம் 11த் ஸ்டாண்டர்ட் ப்ளஸ் டூ நீங்களும் கூட அப்படிதான் இருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த 11த் ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் எழுத போம்போது, அந்த அந்த பொண்ணுக்கு மூளை குழம்பிருச்சு. ஷி அவள தான் ஸ்கூலே எதிர்பார்த்தாங்க. தட் ஷி வில் கம் அஸ் அ ஸ்கூல் ஃபர்ஸ்ட். நாட் ஒன்லி அஸ் ஸ்கூல் ஃபர்ஸ்ட், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட்டோ, இல்ல ஸ்டேட் ஃபர்ஸ்ட்டோ அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் கேர்ள். நல்ல ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். பட் ஷி டசன்ட் நோ காட். நாட் பிகாஸ் ஷி டசன்ட் நோ காட் அப்படி ஆனாங்கன்னு நான் சொல்லல. பட் அதுதான் நான் நினைப்பேன். ஏன்னு சொன்னா கத் கத்தரை கத்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை நம்ம கொடுக்காம எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் எவ்வளவு முயற்சித்தாலும் அது வீண் தான். அதனால நமக்கு பெரிய பலன் இருக்காது. இந்த அசீரியர்களுக்கு அப்படிப்பட்டவங்க தான். they do not know God. அவங்களுக்கு கடவுளை வந்து இன்னொரு விக்கிரகம்னு ஒரு நிலைமை தான். எதை எல்லாத்துக்கும் என்ன செய்யறாங்களோ அதே நிலைமையை கடவுளுக்கும் அவங்க கொடுக்குறாங்க. அதனாலதான் that Lord God is nothing before them. அவரு ஒரு ஒன் ஆஃப் தி ஐடல்ஸ் அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஸோ அவர்களுக்கு ஒரு ஒரு விழிப்பு ஒரு வேக்கப் காலா தான் அந்த 9, 10ஆம் வசனங்கள்ல நாம பார்க்கிறோம். கர்த்தர் அப்படிப்பட்ட மக்கள் அல்ல, கர்த்தர் வல்லமை உள்ளவர் என்பதை நாம் அதில் பின்வருகிற வசனங்களிலே பார்க்கிறோம். 12ஆம் வசனத்துல பாருங்க அவர் என்ன சொல்றாரு? ஆதலால் இப்ப கர்த்தர் பேசுறாரு. 8ல இருந்து 11 வரைக்கும் அசீரியன் பேசினான். இப்போ 12ல இருந்து கர்த்தர் பேசுறாரு. என்ன சொல்றாரு? ஆண்டவர் சீயோன் மலையிலும், சீயோன் மலைன்னா அந்த மலையில தான் எருசலேம் இருக்கு. எருசலேம் சுற்றி மலைகள் தான். அந்த இஸ்ரேல் பிரதேசத்துல ஒண்ணா மலைகள், இல்லைன்னா வனாந்திரங்கள், அல்லது இந்த மாதிரி சின்ன நீரூற்றுகள், ஓயாசிஸ் இதுதான் அதிகமா இருக்கும். வெறு சில இடங்கள்ல தான் இன்டீரியர் பார்ட்ஸ்ல தான் யூ வில் சி கல்டிவேட்டட் லேண்ட்ஸ். மோஸ்ட்லி இப்படிதான், இப்படிப்பட்ட ஒரு டோபோகிராஃபி தான் இருக்கும். நீங்களும் நிறைய பேர் போய் சென்று அதை நேரிலே கூட பார்த்திருக்கலாம். இங்க நம்ம பார்க்கிறது என்னன்னு சொன்னா, இந்த சியோன் மலையில எருசலேமில் தமது செயலையெல்லாம் முடித்திருக்கும் போது அசீரியா ராஜாவினுடைய பெருமையான நெஞ்சின் வினையையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன் என்கிறார். பாருங்க, கர்த்தர் எதையும் விட்டு விடுவதில்லை. நாம ஒருவேளை இவன் வந்து செய்த செயலுக்கு கர்த்தர் தண்டிக்கிறதாக நம்ம இங்க பார்க்கல. அவன் செய்த அழிவுக்கு கர்த்தர் தண்டிக்கல. எதை அவர் தண்டிக்கிறாருன்னா அவருடைய நெஞ்சின் வினை. இன்னைக்கு இப்படி நெஞ்சின் வினையா நிறைய ஜனங்க இருக்காங்க.
they are so angry with us. காரணமே இருக்காது. they are so என்ன சொல்றது, jealous about us. பொறாமை, நம்மை குறித்து அதிக பொறாமை உள்ளவர்களாய் இருப்பார். காரணம் இல்லாம இருப்பாங்க. அதனால அதை வந்து அவங்க பல விதங்களில வெளிப்படுத்துவாங்க. அவன் கண்களின் மேட்டிமையான பார்வை, அதனுடைய சில வெளிப்பாடுகள்ல ஒன்று என்னன்னு சொன்னா அந்த மேட்டிமையான பார்வை, பெருமை. இந்த பெருமையான நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டிமையான பார்வையையும் நான் விசாரிப்பேன். விசாரிப்பேன்னு சொன்னா ஐ வில் ஜட்ஜ், ஐ வில் பிரிங் ஜஸ்டிஸ். கர்த்தர் எதிர்க்கிற ஒரே ஒரு காரியம் அவுட். ப்ரைட் அவரால தாங்கவே முடியாது. பெருமை உள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். பேதுரு சொல்றார் தாழ்மை. ஏன்னா பேதுருக்கு எவ்வளவு பெருமை இருந்ததுன்னு நமக்கு தெரியும். சோ பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார்னு அனுபவித்து தன்னுடைய நிருபத்துல எழுதியிருக்கிறார். அடுத்தது அவன் அப்படின்னு சொல்றாரு, அதாவது அசீரியனை குறித்து சொல்றாரு. என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் இதை செய்தேன். நான் புத்திமான். நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றி அவர்கள் பண்டக சாலைகளை கொள்ளையிட்டு வல்லவனை போல் குடிகளை தாழ்த்தினேன். பாருங்க, அப்படின்னு அவன் சொல்றான் அப்படின்னு அடுத்த வசனமும் அப்படிதான் சொல்லுது. அதாவது எப்படி ஒரு அந்த நாட்டை அவன் எப்படி பிடிச்சான், என்ன செஞ்சான்னு அவன் சொல்றான்னு அதுல போட்டிருக்கிறார். அதாவது குருவி கூட்டை கண்டுபிடிக்கிறது போல, முட்டைகளை வாரி கொள்கிறது போல, இப்படின்னெல்லாம் ஒரு ஒரு ஓமானங்களை சொல்லி அவர் வந்து அங்க விளக்குகிறார். அப்போ அவனுடைய அந்த இன்ஃபிளேட்டட் தாட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நாம பாக்குறோம் இல்லையா. எல்லாம் என் கையின் பலத்தினால என் ஞானத்தினால இதை செஞ்சேன், நான் புத்திமான் அப்படின்லாம் அவன் சொல்லிக்கிறான்னு சொல்லி இவர் சொல்லி அதையெல்லாம் நான் விசாரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நாம இப்படியெல்லாம் யோசிக்க கூடாதுன்னு சொல்லி நமக்கு எங்க கொடுத்திருக்கிறாருன்னா வசனம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நம்ம பார்த்தோம்னா அது என்ன சொல்லுது, என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. எனி சக்சஸ் or any failure, anything that may happen to us, it is only from Godங்கிறத நாம எப்பவுமே ஏற்றுக்கொள்ளணும். ஒருவேளை மற்ற காரியங்களுக்கு நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடிஞ்சாலும் சக்சஸ் நம்முடைய எஃபர்ட்னாலதான் வந்துச்சுன்னு நம்ம அறியாம நம்ம சில சமயங்கள்ல சொல்லிட முடியும். எப்படின்னு சொன்னா ரொம்ப கான்சியஸா நம்ம இருக்கும்போது நாம கர்த்தர் செய்தார், கர்த்தர் எனக்கு கொடுத்தார் அப்படிலாம் சொல்லிட்டு இருப்போம். when they fail to recognize, சப்போஸ் நம்ம செய்யறத மக்கள் வந்து அதை ரெக்கக்னைஸ் பண்ணாத சமயத்துல அப்ப நம்மள அறியாமே நம்ம என்ன சொல்லுவோம்னா, இதுக்காக நான் எவ்வளவு முயற்சித்தேன் தெரியுமா, நான் எவ்வளவு செய்தேன் தெரியுமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு நல்ல பலன் பார்த்தோம்ல, ஒரு நல்ல ரிசல்ட் கிடைச்சிருச்சு இல்ல அப்படின்னெல்லாம் நம்ம வந்து ஒரு சந்தோஷம் அடைகிறது, ஒரு சக்சஸ்ஃபுல். அது நம்ம சந்தோஷம் அடைகிறது தப்பே கிடையாது. ஆனா அதுல அண்டர்லையிங் ஃபேக்டர் என்னன்னா, இஃப் வி ஆர் நாட் அட்ரிபியூட்டிங் இட் டு காட் then it becomes a sin. எச்சரிக்கையா இருன்னு சொல்லி நமக்கு எச்சரிப்பை உபாகமத்துல கொடுக்கிறாரு. அதனாலதான் இங்கேயும் கர்த்தர் தீர்க்கன் மூலமாக இதை இவ்வளவு தெளிவா சொல்றாரு. அசீரியன் எப்படிப்பட்டவன்னா, இப்படி யோசிக்கிறவன், தன்னையவே ரொம்ப பெருமையா நினைச்சு கொள்கிறவன், அதை நான் வெறுக்கிறேங்கிறாரு. அதுதான் நிறைய வசனங்கள் நம்ம பார்க்கிறோம். நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு யாராவது வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 21:4. மேட்டிமையான பார்வையும் அகந்தையான மனமும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. துன்மார்க்கருடைய வெளிச்சம் வந்து எப்படி இருக்குமா, மேட்டிமையான பார்வையும் அகந்தையான இருதயம், அகந்தையான மனம், அது பாவம். இப்ப அடுத்தது வாசிங்க 101ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். பிறனை ரகசியமாய் அவதூறு பண்ணுகிறவனை சங்கரிப்பேன்,
மேட்டிமை கண்ணனையும் பெரு நெஞ்சுள்ளவனையும் பொறுக்க மாட்டேன். கர்த்தருக்குரிய ஒரு குவாலிட்டியே என்னன்னு சொன்னா நீடிய பொறுமை. கர்த்தர் நம்ம மேல மிகுந்த பொறுமை உள்ளவரா இருப்பார். ஆனா இங்க என்ன சொல்றாருன்னா, நான் பொறுக்க மாட்டேங்கிறார். மேட்டிமை உள்ளவனையே நான் பொறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சங்கீதம் 18:27 நான் அவர்களை தாழ்த்துவேன், மேட்டிமை கண்ணுள்ளவர்களை இந்த மேட்டிமையை நாம எப்படிதான் வெளிப்படுத்துறோம்னு சொன்னா, கண்களின் வழியாக, நம்முடைய பார்வையில பாருங்க, நம்முடைய பார்வையில எவ்வளவு தூரம் நம்ம அறியாம இந்த ப்ரைடு நமக்கு எதுக்கெல்லாம் ப்ரைடுன்னா ஆச்சரியமா இருக்கும். ஒன்றும் இல்லாத சிம்பிள் திங்ஸ்க்கெல்லாம் நமக்கு ப்ரைடு வரும் இல்ல. நம்ம சொல்லவே முடியாது எப்போ ப்ரைடு வருது, எதுக்கு ப்ரைடு வருதுன்னே தெரியுது. அது இல்லை சில சமயத்துல எல்லாம் சிம்பிள் சில்லி திங்ஸுக்கு எல்லாமே நம்ம அறியாம நமக்குள்ள அந்த ப்ரைடு வந்துடும். அந்த ப்ரைடை ஹியூமன் மைண்ட் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுதுன்னு சொன்னா, கண்களின் வழியாக அந்த பார்வையில அடுத்தவங்களை அப்படி லுக்கிங் டவுன் அப்பான் அதர்ஸ் அப்படிலாம், அப்படிதான் நமக்கு அந்த ப்ரைடு வெளிப்படுத்துறத நாம பார்க்குறோம். ஆனா இதை நாம என்ன செய்யணும்னா, ரொம்ப கான்சியஸா இதை நாம அவாய்ட் பண்ணணும். இந்த எக்ஸ்பிரஷனை, இந்த விதமான உணர்வுகளை நாம் அடக்க பழக வேண்டும். அதனாலதான் அவர் அசீரியனுடைய இருதயத்தை பிட்டு பிட்டு வைக்கிறார். அவன் இப்படி நினைக்கிறான், அவன் இப்படி சொல்றான், அவன் இந்த உலகத்தையே ஆக்கிரமிச்சிட்டது மாதிரி அவன் நினைச்சு அவன் பேசுறான். அது எல்லாம் அவர் ரொம்ப அருவருக்கிறதாய் அவர் இதை சொல்கிறார். உலக வரலாற்றுல பாத்தீங்கன்னா ஜூலியஸ் சீசரை பற்றி நமக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி அசீரியர்கள், அந்த முஸ்லிம் சுல்தான் எம்பையர், அட்டமன் எம்பையர், எம்பரர்ஸ், ரோமன் சீசர்ஸ், அப்புறம் இப்ப பிரசண்டா சைனீஸ் பீப்புள், இவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆக்கிரமிக்கிற ஒரு ஒரு எண்ணம் அதிகமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ உதாரணமா ஜூலியஸ் சீசர் பத்தி நமக்கு தெரியும். அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் நம்ம எல்லாருமே அதிகமா கூட யூஸ் பண்றோம். பல சமயங்கள்ல அந்த பேச்சுகள் எல்லாம் பீப்புள் வில் யூஸ் திஸ். என்ன அவர் சொல்வாருன்னா, வினி விடி விசி அப்படின்னா, ஐ கேம், ஐ சா, ஐ கான்கர். எஸ், ஸோ தட் இஸ் இஸ் ஃபேமஸ் ஸ்டேட்மெண்ட். அவர் என்ன சொல்றாருன்னா, ஐ கேம், ஐ சா, ஐ கான்கர்ட். ஆனா இதே ஒரு ஒரு வெற்றிய சக்சஸ ஒரு கிறிஸ்டியனா சார்ல்ஸ் த ஃபிஃப்த், கிங் ஆஃப் இங்கிலாந்து, அவர் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, வினி விடி செட் கிறிஸ்டஸ் விசி. அதாவது ஐ கேம், ஐ சா, பட் கிரைஸ்ட் கான்கர்ட். இதுதான் விட்னஸ். இப்படிப்பட்ட எண்ணங்கள் தான் நம்ம இடத்துல இருக்கணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ரெண்டு பேரும் போரிட்டு இருப்பாங்க, ரெண்டு பேரும் பார்த்து வெற்றியை பெற்றிருப்பாங்க, அநேக சாக்ரிஃபைசஸ் இருந்திருக்கும், அநேக பிராக்டிசஸ் இருந்திருக்கும். ரெண்டு பேருக்குமே அவங்க ஈக்குவலாவே அவங்களுடைய டைம்ஸ்ல they would have become very famous conquerors. But see, when a Christian says it, how it is said, ஸோ இந்த டிஃபரன்ஸை நாம நம்முடைய வாழ்க்கையில காண்பிக்க அழைக்கப்படுகிறோம். இவ்விதமாய்த்தான் நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு சாட்சியாக இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நிச்சயமா நம்ம ஜெயித்தோம் இல்ல, நம்ம சந்தோஷப்படுறோம், அதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லை. He wants us to be happy. He wants us to be always joyful. அதெல்லாம் அவருடைய அவர் எதிர்பார்க்கிற காரியங்கள். பட் அதுல எல்லாவற்றிலும் நாம் என்ன செய்யணும்? கர்த்தரை மகிமைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். ஒருபோதும் இது என்னால வந்தது, இது எனக்குரியது, இது நான் சம்பாதித்தது, நான் செய்தது அப்படின்லாம் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, நினைத்து விட கூடாது. அதுக்குதான் அவர் சொல்றாரு 15ஆம் வசனத்துல பாருங்க, ரெண்டு முக்கியமான ஒரு இத சொல்றாரு. அதாவது கோடாரின்னு சொல்றாரு, அடுத்தது வாளுங்கிறாரு, மூணாவது தடிங்கிறாரு.
கோல், தடி, கோல் எல்லாத்தையும் சொல்றாரு வித்தியாசமா. கோடாரி வெற்றவனுக்கு விரோதமாய் மேன்மை பாராட்டலாமா? See, God wants to is a very good teacher. இந்த ப்ராஃபட் மூலமா அந்த மக்களுக்கு அத அவங்க விளங்கி கொள்ற மாதிரி அவங்க அனுதினம் பயன்படுத்துகிற காரியங்களை கொண்டு அதே ட்ரெண்ட்ல தான் ஜீசஸ் ஆல்சோ ட்ரை டு டாக் அபவுட் சோ மெனி திங்ஸ் இல்லையா. he told about his kingdom by giving examples as a seed, as a dove, ஒரு புளிச்ச மாவு, இப்படியெல்லாம் அவர் அது சொன்னதுக்கு காரணம் சின்ன சிம்பிள் மேட்டர்ஸ்ல அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதுதான் ரெகுலரா யூஸ் பண்றது, அவங்களுக்கு அதை தான் நல்லா தெரியும். அதனால அதை வைத்து அவர் சொல்லி கொடுத்தார்ல. அதே மாதிரிதான் இங்கேயும் கோடாரி, வாழு, தடி, கோல் இவைகள் எல்லாமே யாரை ஹேண்டில் பண்றவங்களுக்கு விரோதமா பேச முடியுமா அப்படிங்கறத அவர் அங்க சொல்றாரு. கொஞ்சம் யோபு கூட சில சமயத்துல சில அதிகாரங்கள்ல அப்படியாக பேசுனதை நம்ம பார்க்கலாம். அவருக்கு கர்த்தர் யோபுக்கு பாடம் சொல்லி தருவார். இது எல்லாம் உனக்கு தெரியுமா? நீ இதெல்லாம் படிச்சப்போ நீ இருந்தியா? இது உனக்கு இந்த ஞானம் உனக்கு இருக்கான்னு அவனுக்கு அதை விளக்கி சொல்வார். இங்கேயும் அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்றாரு, ஆகையால் சேனைகளின் ஆண்டவராகிய கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இளைப்பை அனுப்புவார். மீனிங் டு சே த அசீரியன்ஸ் எல்லாம் ஃபேக்டட் பீப்புள், நாட் ஃபேட் பீப்புள். அப்படி சொல்லல, அவர் சொல்றாரு கொடுத்து அப்படியே என்ன சொல்றது, அவங்க they are in the bad sense, they are so fatedness. அதை வேற விதமா எனக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல, நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது கொழுப்பான மக்கள், நம்ம நிறைய சமயத்துல சொல்லுவோம்ல கொழுப்ப பத்தியா அப்படின்னுவோம்ல, அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப எல்லா எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கும் போகக்கூடிய ஜனங்கள், அவர்களுக்கு உள்ள இளைப்பை அனுப்புவேன். பற்றிக்கும் அக்கினியை போலவும் ஒரு அக்கினியை அவர் மகிமையின் கீழ் கொளுத்துவார். இது ஆண்டவர் செய்யற காரியமே இல்லை. ஆனா ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பாடம் புகட்டணுங்கிறதுக்காக இவங்களுடைய அந்த அப்படியே க்ளோட்டிங் ஓவர் படியே ஃபுல்லா அவங்களுடைய ப்ரைடு ஒரு பலூன் மாதிரி ஃபுல்லா ப்ளோட் அப் ஆனப்போ அதுக்கு கீழே ஒரு பிரிக்கு மாதிரி அவர் மகிமையின் கீழே அக்னியை கொளுத்துவார் என்று சொல்லி அங்க அவர் சொல்வதாக நாம் பார்க்கிறோம். அதனாலதான் எப்பவுமே நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, நம்ம எதை செய்தாலும் அதை கர்த்தருக்கென்று செய்யணும், கர்த்தருக்கு மகிமை கொண்டு வரணும். அதோடு கூட அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர் நாங்கள், கர்த்தர் எங்களுக்கு சொன்னதையே நாம் செய்தோம் அப்படின்னு அந்த ஒரு தாழ்த்துகிற ஒரு மனப்பக்குவத்துக்கு நம்மை கர்த்தர் வழி நடத்துகிறார். சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வான்னு அவர் சொன்னது ஏதோ சும்மா ஒரு உண்மையா உடன் கிராஸை தூக்கிட்டு நடக்கிறது இல்லை. அதை வேற நிறைய பேர் உடன் கிராஸ், அயன் கிராஸ், கோல்டு கிராஸ்ன்ட்டு அப்படியெல்லாம் இல்லை. ஆக்சுவலா என்ன அவர் மீன் பண்றாருன்னா, எல்லாத்தையும் நீ விட்டுட்டு யூ ஹாவ் டு சிம்பிளி ஃபாலோ ஹிம். லிட்டரலி ஆல் திஸ் மோஸ்ட் ஆஃப் தீஸ் டிசைபிள்ஸ் டிட் தட். இப்போ மேத்யூ எல்லாம் பார்த்தீங்கன்னா he was a government official, tax collector, பெரிய ஆளு. அவன் அப்படியே விட்டுட்டு இவர் பின்னால வரணும். இவர் என்னன்னா சும்மா வெறுமையா காலால கடற்கரை ஓரத்துல நடந்துட்டு ஒரு கூட்டம் பேசிட்டு இப்படி இருப்பாரு. இதுக்கு பின்னால இவர் போகணும். அவருடைய ஸ்டேட்டஸே வேற. பட் he simply followed. இல்லையா? இப்போ ஃபிஷர்மேன் கம்மிங் பிஹைண்ட் த ஜீசஸ் கிரைஸ்ட்ல பெரிய சாக்ரிஃபைஸ் இருக்காது. இந்த மாதிரி எஜுகேட்டட் பீப்புள் கம்மிங் பிஹைண்ட் ஜீசஸ் ரியலி இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் இல்லையா? தாமஸ் ஹேட் அ ஸ்ட்ரகிள். அவன் கொஞ்சம் இன்டெலிஜென்ட், அவனுக்கு ஸ்ட்ரகிள் இருந்துச்சு. எப்படி பிலீவ் பண்றது, எப்படி இதை ஏத்துக்கிறது அப்படின்னு. எங்க போறோன்னே தெரியல, இவர் பாட்டுக்கு போலாங்கிறாரு, அங்கதான் டேஞ்சர் அங்கேயே போலாங்கிறாரு. இப்படி அவனுக்குள்ள பெரிய பெரிய கேள்விகள். ஏன்னா அறிவு, அவனுக்கு கொஞ்சம் அறிவு ஜாஸ்தி. So that was the struggle. That is what God wants us to do. இந்த லூக் 17:10 நம்ம வாசிக்கிறோமே, we are unprofitable servants, அப்பிரயோஜனமுள்ள ஊழியக்காரர்.
we have done what was our duty to do. நாம் எதை செய்தாலும் இந்த மனப்பக்குவத்துல ஊழியமா இருக்கட்டும், அது கர்த்தருக்கென்று செய்கிற கொடுக்கிற எந்த காரியமா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு நாம் அதை செய்ய அழைக்கப்படுகிறோம். அசீரியா sat fat at the time, அதான் fatness, but God would send leanness to them. அப்படியே அந்த கொளுத்தவங்களை இழைக்க செய்யறதுன்னும் போது, அதாவது என்னன்னா அவங்க தொட்டதெல்லாம் தோல்வியாகும். அவங்க வெற்றி கிடைக்கும்னு நினைக்கிற இடத்துல அவங்களுக்கு தோல்வி வரும். அவங்களோட யூசுவல் ப்ரொசீஜர்ல there would be a change, there would be a loss. அதைத்தான் அவர், that is what he means, and that will come as a burning fire because his judgment is so strong and serious. அதை அவர் அங்க சொல்றாரு. அது எப்படி இருக்கும்னு சொன்னா, இவங்க தங்களை பற்றி எப்படி அவங்க அவங்க மேட்டுமே எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு பெரிய ஃபாரஸ்ட் மாதிரி, எல்லாம் லாங் சிடர் பிளான்ட்ஸ், அந்த ஸ்ட்ராங் பீப்புள், அவங்க கம்யூனிட்டி, அவங்க நேஷன் எப்படிப்பட்டவங்களா இருந்ததுன்னா, பிரபுக்களால் நிறைந்திருந்தது, செல்வந்தர்களால் நிறைந்திருந்தது, நல்ல வலிய மக்களால் நிறைந்திருந்தது. அவங்க ஆர்மி சோல்ஜர்ஸ்ல கொடூரமானவங்க, அப்படிப்பட்டவர்களா நிறைந்திருந்தார்களா. தட் வாஸ் தேர் ஃபேட்டட்னஸ். அதுல இழைப்பை கொண்டு வருவார். அது எல்லாத்தையும் வெட்டி போட்டு ஒரு ஸ்டப்ஸ், வெறும் அங்கங்க நிக்கிற எரிந்து போன கட்டைகளாய் காணப்படுகிற ஒரு நிலைமையை கொண்டு வருவேன் என்கிறார். அந்த ஒரு சூழ்நிலைய அந்த நாட்டுக்கு கொண்டு வருவார் அப்படிங்கிறார். இது எப்படி நான் பார்த்தேன்னா, இந்த கலிபோர்னியால இப்ப நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் இருக்கு இல்லையா, அது அப்படித்தானே, அந்த மாதிரி தானே. செல்வந்தர்களாய் இருக்கக்கூடிய ஹையர் செலிபிரிட்டிஸ் அண்ட் லக்ஸூரியஸ் பீப்புள் லிவிங் இன் லக்ஸூரியஸ் வில்லாஸ் எல்லாம் விட்டுட்டு ஓடி போற நிலைமை ஆயிடுச்சு இல்ல. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, பெரிய அழிவுகள், பிக் எர்த்குவேக்ஸ். இந்தியால ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னால அந்த குஜராத்ல ஒரு எர்த்குவேக், பூஜ்ன்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல நடந்த எர்த்குவேக்ல அப்படியே எல்லாம் உள்ள போயிடுச்சு. ஆல் கிரேட் மர்ச்சன்ட்ஸ் பிகேம் பாப்பர்ஸ். அந்த ஊர்ல டைமண்ட் மர்ச்சன்ட்ஸும் டெக்ஸ்டைல் மர்ச்சன்ட்ஸும் ரொம்ப அதிகமா இருப்பாங்க. சூரத் சாரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே போயிடுச்சு. எல்லாமே ஒரே நிமிஷத்துல, ஒரு நாள்ல they lost everything. அதுதான் இங்க, அந்த மாதிரி தான் இங்க நாம பார்க்கிறோம். God's judgment would be like that. It is so certain. நிச்சயமா நடக்கும். அது எப்ப நடக்கும் தெரியாது. இட் இஸ் இமினன்ட். நடந்துரும், இப்ப நடந்துரும். soon it is coming. So we have to be on the alert. அந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்குள்ள போகிறவர்களாய் நாம் இருந்துவிட கூடாது. கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார், கர்த்தர் நம்மை காப்பார். ஆனா அந்த காக்கப்படுகிற கூட்டத்துல நாம் இருக்கோம். நம்மகிட்ட அவர் எதிர்பார்க்கிறது இது ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு நம் முழு மகிமையை தந்து அவரை நம்பி சார்ந்து வாழணும். இவ்வளவுதான். That's what he wants. So அடுத்த வசனத்துல அவர் சொல்றாரு, இஸ்ரவேலின் ஒளியானவர் நானே, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவர் இஸ்ரவேலின் ஒளியானவர். அன்றைக்கு அந்த காலகட்டத்துல அவர் இஸ்ரவேலுக்கு சொல்றார் தீர்க்க. அக்கினியும் அதில் பரிசுத்தர் அக்கினி சுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முச்செடிகளையும் நெரிஞ்சல்களையும் தகித்து பட்சித்து, இப்ப நான் சொன்னது போல ஒரே நாள்ல, வசனம் தான் சொல்லுது. நாம சொல்றது ஒரு இன்சிடென்ட், நாம வார்த்தையில சொல்றோம். பட் த சேம் திங், சேம் மீனிங் இஸ் கன்வேட் இன் த பிப்ளிக்கல் வேர்ட்ஸ். அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும், வெறும் காடை மாத்திரம் அழிக்கல, பயிர் நிலத்தையும், ஆல் சோர்சஸ். உன் அப்பத்தையும் உன்னுடைய அப்பத்தின் ஆதரவு கோலை முறியடித்துங்கிற மாதிரி all his resources are destroyed. உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். கொடிப்பறை பிடிக்கிறவன் களைத்து விழுவது போல் ஆகும். காட்டில் அவனுக்கு மீதியான மரங்கள் கொஞ்சமாய் இருக்கும். ஆனா பாருங்க, நான் தான் சொன்னேன், ஜஸ்டிஸ்னா அதே சமயத்துல மர்சியும் இருக்கு. கொஞ்சம் மரத்தை மீதியா இருக்கு.
முழுசு அப்படியே அழிச்சிடல. அதுவும் இருக்கு, அப்படி ஒரு டெசலேஷனும் இருக்கு. பட் ஹியர் வி ஃபைண்ட் ஃபியூ ட்ரீஸ் ஆர் தேர். அது எப்படின்னா, ஒரு சின்ன பிள்ளை கை விட்டு, சின்ன பிள்ளைக்கு இந்த 10 விரல்ல இருக்கக்கூடிய நம்பர்ல தான் எண்ண முடியும் இல்லையா? அப்படி எண்ணுகிற அளவுக்கு மரங்கள் மாத்திரம்தான் இருந்தது அப்படின்னு. விச் மீன்ஸ் அந்த நேஷன்ல ஒன்லி வெரி ஃபியூ பீப்புள் வேர் லெஃப்ட் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா அதே சமயத்துல அவர் இங்கே அந்த நேஷன்ல அப்படி இருந்துச்சு. இங்க இஸ்ரவேல்ல என்ன ஆச்சுன்னு சொல்றாருன்னா, அதே சமயத்துல அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் இவனுடைய அழிவுனால அழிந்து போய் தப்பித்து கொண்ட மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் போது அந்த லேண்ட சொல்றாரு. யாக்கோபின் வம்சம்னு சொல்லும்போது அங்குள்ள ட்ரைப்ஸ சொல்றாரு. அந்த இஸ்ரேல் லேண்ட்ல, அந்த அப்பர் பார்ட் ஆஃப் இஸ்ரேல்ல இருந்த அந்த 10 ட்ரைப்ஸ்ல இருந்த தப்பினவர்களும் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல், ஹியர் ஆஃப்டர் அவங்க என்ன செய்யறாங்க, அடித்தவன் யாரு, அசீரியன். அவனை, ஏன்னா அவங்கள தானே நம்பி இருந்தாங்க, அவன் தான் எங்களை அவன் தான் எல்லாம் செய்வன் இருந்தாங்க. அப்படி இல்லாம இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சதுக்கும். இதுதான் இந்த இஸ்ரேலைட்ஸ்ட இருக்கிற ஒரு கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர். ஏதாவது ஒரு தண்டனை வந்துருச்சுன்னா கர்த்தரை ஓடுவாங்க, கர்த்தர்கிட்ட வருவாங்க, கர்த்தரை நம்புவாங்க. கொஞ்சம் செழிப்பு வந்துடுச்சு, ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா கர்த்தரையே விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க. எனக்கு கர்த்தர் வேண்டாம், எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. That is a very typical characteristic feature of these Israelites. பட் நம்மை யோசித்து பார்த்தாலும் அநேக சமயங்களில நாமும் இப்படித்தானே இருக்கிறோம். நமக்கு கஷ்டம் பிரச்சனை அப்படின்னா கர்த்தாவே கர்த்தாவே கர்த்தாவேன்னு செபிக்கிறோம். நமக்கு கொஞ்சம் எல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னு சொன்னா நாம என்ன செய்ய மறந்துடுறோம், அவரை கம்ப்ளீட்டா மறந்துடும். ஜெபம் இருக்கிற ஜெபிக்க நேரம் இருக்கிறது இல்லை. வி பிகம் சோ பிஸி. நான் அன்னைக்கே சொன்னது போல, பிஸின்னு சொன்னாலே பீயிங் அண்டர் சேட்டன்ஸ் யோக், அவனுடைய நுகத்தின் கீழ் நாம் இருக்கிறோம். BUSY. அதனால நம்ம பிஸியா இருக்கிறோம்னு நம்ம என்ன சொல்லி நாம சொல்லக்கூடாது. நாம் காலத்தை ஆதாயப்படுத்த அறிந்து கொள்ள வேண்டும். காலத்தை சரியாய் பயன்படுத்தி கொள்ள அறிந்து கொள்ள வேண்டும். காலம் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட். அதை நாம் சரியா பயன்படுத்தணும், தெரியணும். எப்படி ஆர்கனைஸ் பண்ணி, எப்படி பிளான் பண்ணி, எதை எப்போ எவ்வளவு எப்படி செய்யணும்னு நம்ம we should learn to do that. ஸோ இவர்கள் இந்த மாதிரி அடி வாங்கின பிறகு இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். இது ஒரு நம்பிக்கையும் கூட. இது ஒருவேளை ரியாலிட்டியா இருக்கா இல்லையானாலும் it is a prophecy. So maybe these people would take up, அவங்களும் இந்த நிலைமைக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தீர்க்கனுடைய வார்த்தைகளின் மூலமாக கர்த்தரின் எதிர்பார்ப்பை நாம் அங்கே பார்க்கிறோம். ஏன்னா ஒரு நாள் அவர்களுக்கும் ஒரு விடுதலை கிடைக்கும், அவங்களும் கர்த்தரை அப்படியாய் தேடுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில தீர்க்கன் அதை சொல்வதாக நாம் பார்க்கிறோம். இப்போ 21ஆம் வசனத்துக்கு வரோம். இந்த ஏசாயாவுடைய நான் முன்பே சொன்னது போல ஒவ்வொரு அதிகாரத்திலும் அவர் இந்த மீதியா இருப்பவர்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அந்த ரெம்னன்ஸ், எந்த பக்கம் ஜஸ்டிஸ் இருந்தாலும், எங்க நியாயம் நடந்தாலும், நியாய தீர்ப்பு நடந்தாலும், அழிவு நடந்தாலும், தண்டனை வந்தாலும் அதுல கொஞ்சம் பேரு மீதியா இருப்பார்கள். இந்த மீதியா இருக்கிறவங்க தான் இப்ப வாசிச்சபடி கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார்கள். இப்ப இங்க என்ன சொல்றாங்க பாருங்க, அதேதான் அவர் சொல்றாரு. மீதியா இருப்பவர்கள், யாக்கோபில் மீதியா இருப்பவர்களே வல்லமையுள்ள தேவனிடத்தில் திரும்புவார்கள். இத நம்ம பவுல் அவர் ரோமருக்கு எழுதின நிருபத்துல
ஒருத்தர் வாசிங்க ப்ளீஸ். 9ஆம் அதிகாரம் 27, 28ல நம்ம என்ன வாசிக்கிறோம்? அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மலத்தனையாயிருந்தாலும் மீதியாய் இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படும். The same thought is being conveyed. இததான் அவர் கோட் பண்றார். ஜனங்க ஒருவேளை அடுத்த வசனம் பாருங்க, ஜனங்க சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும், அதே வார்த்தையை தான் இங்க நம்ம வாசிக்கிறோம். ரோமன்ஸ் 9:27ல இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மணலத்தனையா இருந்தாலும் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். அவர் நீதியோட சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியில சொல்லுங்க, வாசிங்க. கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேல் குறித்து சொல்லுகிறார். இத அவரு அங்க கோட் பண்றார். சீக்கிரமாவே அதை முடிப்பார். பாருங்க, கர்த்தர் அப்ப அதுல பாருங்க, கர்த்தர் அவர் செய்வாருங்கிற ஒரு சர்டனிட்டிய நம்ம இங்க பார்க்கிறோம். அவர்களில் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் திரும்புவார்கள். இதுல இன்னொரு இதையும் நம்ம பார்க்கிறோம். அது என்னன்னு சொன்னா, தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு புரண்டு வரும். சோ வாட் இஸ் ஆல்சோ டிட்டர்மின்ட், அழிவும் துன்மார்க்கத்திற்கென்று சிலரை அவர் விட்டு வைத்தார், சிலரை வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம் இல்லையா? அது மாதிரி அதை வாசிங்க யாராவது. லூக்கா 3:8-9. லூக்கா 3ஆம் அதிகாரம் 8ஆம் 9ஆம் வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்ல தொடங்காதீர்கள். தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். இப்பொழுதே கோடரியானது மரங்களின் வேறருகே வைத்திருக்கிறது. ஆகையால் நல்ல கனி விடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியிலே போடப்படும் என்றான். அதாவது போதும். அதாவது இந்த 2 வசனத்துல நம்ம என்ன பாக்குறோம்னா, அவங்க அந்த காலத்திலயும் சரி, இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும் சரி, அந்த யூதர்களுக்கு ஒரு எண்ணம் என்னன்னா, கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பாரு, நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், அதனால எங்களுக்கு என்ன இருக்காது, இந்த தண்டனையெல்லாம் இல்லை அப்படிங்கிறத அவங்களுடைய எண்ணம். நீங்க லூக்கா 3ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா அவர் அப்படித்தான் சொல்றாரு. அங்கதான் அவர் பரிசேயர்களை பார்த்தா அவர் சொல்றாரு. அப்போ இங்க நமக்கு என்ன, நம்ம வசனம் பார்க்கிறோம், தீர்மானிக்கப்பட்ட அழிவு. அதாவது இங்க பாருங்க, மரத்துக்கு கீழே என்ன இருக்கு? கோடாரி வச்சிருக்கு. நல்ல கனி கொடாத மரத்தை எல்லாம் வெட்டுவாருங்கிறத அப்பவே அதை சொல்லியிருக்கிறார். சோ நிறைந்த நீதியோடு புரண்டு வரும். அவருடைய ஜட்ஜ்மெண்ட் இஸ் சர்டன். அதுல மாற்றமே கிடையாது. அது நிச்சயமா வரும். அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அப்படிங்கிறத நாம பார்க்கிறோம். அதோடு கூட இன்னொன்னு நம்ம இங்க பார்க்கிறோம் என்ன அப்படின்னா, நம்ம மக்கள் இப்படி எல்லாம் சஃபர் ஆகுறாங்களே, இந்த சஃபரிங் ஏன் கர்த்தர் அலோவ் பண்றாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அவங்க கர்த்தரை நம்புவதற்காக, அந்த ரெமினன்ட்ட கர்த்தர் பிரிசர்வ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இந்த சஃபரிங்கையே கர்த்தர் அலோவ் பண்ண. நிறைய சமயத்துல இந்த போர் சிச்சுவேஷன், இந்த வார் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம், காசால, லெபனான், அது என்னது இன்னொரு இடம் யுக்ரைன்ல, இங்கெல்லாம் நடக்கும்போது நமக்கு பெரிய கேள்விகள் இருக்கு. ஏன் கர்த்தர் இப்படி பெண்கள், சின்ன பிள்ளைகள்லாம் இப்படி சஃபர் ஆகணுமா, இவ்வளவு சஃபரிங்குள்ள போகணுமா அப்படின்லாம் நம்ம யோசிக்கிறப்போ, நம்ம அதிகமா நினைக்கிறப்பெல்லாம், only one thing we should remember, God is giving them a chance to repent. God is giving them a chance to trust Him only, so that remnant people would be gathered. அதுதான் கர்த்தருடைய இது. அவருடைய பரலோகத்துக்கு அவருடைய ஜனமாய் அவர் தெரிந்து கொள்ள, அவருடைய மனவாட்டிகளை சபையாய் தெரிந்து கொள்வதற்காக
கர்த்தர் இதை செய்கிறார். சபைன்றதே ஒருவேளை கிறிஸ்துவுக்கு பின்னால அப்போ அன்றைய நாட்கள்ல அப்படி ஒரு மீதியான மக்களை அவர் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் அனுமதிக்கிறார். கர்த்தரின் தான் வருது. கர்த்தர் தான் அந்த அசீரியனை பயன்படுத்தி அவங்களுக்கு பாடத்தை புகற்றினார், அந்த நியாய தீர்ப்பை கொண்டு வந்தார். ஸோ ஈவன் இன் அவர் லைஃப்ஸ் மெனி டைம்ஸ் இந்த சஃபரிங் எல்லாம் எதுக்காக அப்படின்னு சொன்னா, நாம் கர்த்தரை இன்னும் அதிகமாய் நேசிக்க, இன்னும் அதிகமாய் நம்ம இடத்துல எந்தெந்த ஏரியாவுல இன்னும் நாம முழுசா கொடுக்கல, முழுசா விட்டுட்டு வரல அப்படிங்கிற அந்த அந்த ஏரியாஸ் எல்லாம் சரி பண்றதுக்காகத்தான் God is allowing this kind of certain sufferings. இதை அக்செப்ட் பண்றதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். பட் அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கையிலேயே நிறைய இப்படிப்பட்ட ஆழமான ரகசியங்கள் உண்டு. நம்ம உடனே ஏதோ பெரிய தியலாஜிக்கல் மிஸ்ட்ரீஸ் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை நமக்கு அது விளங்கலைனாலும், சின்ன விஷயங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள்ல பிராக்டிக்கல் லைஃப்ல நம்முடைய நாட்கள்ல இது வர்றத இதையெல்லாம் நாம என்ன செய்யணும்னா அதிகமாய் நாம் விளங்கி கொள்ளவும், நாம் ஏற்றுக்கொள்ளவும், அபியாசிக்கவும் அழைக்கிறார். நம்மை கர்த்தர் அழைக்கிறார். அதை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். சரி, அது அவர் அவுட்ரைட் ஜட்ஜ்மெண்டா இருந்தாலும் சரி, அல்லது லவ்விங் கரெக்ஷனா இருந்தாலும் சரி. லவ்விங் கரெக்ஷனை பற்றி நம்ம எபிரேயர்ல வாசிக்கிறோம் இல்லையா? தகப்பனை போல அவர் சிச்சிக்கிற தேவன். அவுட்ரைட் ஜட்ஜ்மெண்ட் அப்படியே அவர் நீதி செய்கிற தேவன். ஆனா எதுவா இருந்தாலும் இட் இஸ் நெவர் எ பார்ஷியல் ஒன். இஸ் அன் இம்பார்ஷியல் காட். தேவன் பட்சபாதம் இல்லாதவர், நெவர் அன்ஃபேர். செய்த காரியத்துக்கு ஆன தண்டனை கர்த்தர் கொடுப்பார். அவருடைய நீதி அதில் விளங்கும், அவருடைய அன்பும் அதில் விளங்கும், அவருடைய இரக்கமும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல விளங்கும். சான்சஸ் தருவாரு, வாய்ப்புகளை தந்துட்டே இருப்பாரு for us to repent. அதுக்காக அவர் டைமை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஆனா அதை சரியா நம்ம விளங்கி கொள்ளாம இருந்தோமானால் நஷ்டப்பட போகிறவர்கள் நாம் தான். ஏன்னா God wants us to trust him fully and depend on him and to repent. அதுதான் அவருடைய எண்ணம். ஒருவேளை இது நம்மை பாதிக்கும், இது நமக்கு வேதனை உண்டாக்கும். ஆனாலும் அதை நாம் சகித்து பொறுத்துக்கணும். இப்போ நமக்கு அந்த களிமண் ஸ்டோரி நல்லா தெரியும்ல. பால் ஆஃப் கிளே வாஸ் தேர். அதுல இருக்கிற கல்லெல்லாம் எடுத்துட்டு குயவன் என்ன செய்யணும், அதை நல்லா பிசைஞ்சு அதை மிதிச்சு அப்புறம்தான் அதை ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து அதை ஷேப் பண்ணுவான். இந்த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்லயே அந்த ஒரு களிமண் பால் என்ன சொல்லிச்சான், ஐயோ எனக்கு இங்கெல்லாம் வலிக்குது, இதெல்லாம் இது எனக்கு இப்படியெல்லாம் செய்யாத, ஐ டோன்ட் வாண்ட் டு பி யூஸ்ட் பை யூ அப்படின்னு சொல்லி அது போயிடுச்சு. அப்படியே உருண்டுட்டு போயிடுச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அது ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம எல்லாரும் மிதிச்சு போடுகிற ஒரு மண் கட்டியாய் மாறிவிட்டது. ஆனா அதே சமயத்துல இன்னொரு உருண்டை என்ன செஞ்சுச்சான், இதையெல்லாம் பொறுத்துக்குச்சான். இதையெல்லாம் சரியான பக்குவத்துல, மனப்பக்குவத்துல இதையெல்லாம் அதை ஏற்றுக்கொண்டதாம். இதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கக்கூடிய அனுபவம். இதுதான் நம்முடைய ஸ்டடியில எல்லாம் வரக்கூடிய பலனாய் இருக்க வேண்டும். சஃபரிங்கை எப்படி ஏற்றுக்கொள்றது, இதை எப்படி எந்த அப்ரோச்ல இதை எடுத்துக்கிறது, ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் காட்ஸ் வேஸ், அதெல்லாம் தான் should be the real benefit of such meditations which we are doing. அதுதான் அங்கேயும் நடந்தது. அந்த களிமண் என்ன பண்ணுச்சுன்னா, இதையெல்லாம் பொறுத்து அதை மிதிக்கிறதுக்கு எல்லாம் விட்டு கொடுத்த உடனே ஆல்டர்ல வைக்கக்கூடிய டெய்லி தேவ பிரசன்னத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான வாசாய் மாற்ற முடிச்சது. So even our lives can be shaped like that, to be used by God and be useful to God only when we allow such corrections and such sufferings. அதை நாம் சரியான விதத்துல ஏற்றுக்கொள்வதுதான்.
சோ இதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். கர்த்தர் ஏன் இதெல்லாம் அலோவ் பண்றாருன்னா, நாம அதை சரியான விதத்துல புரிந்து கொண்டு அவர் எதிர்பார்க்கிற விதமாய் மாற, அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இப்போ இங்க என்ன சொல்றாரு, அந்த கோலை எடுத்து அடிக்கிறது இதையெல்லாம் பார்த்து பயப்படாத. இட்ஸ் ஆல் ஃபார் கரெக்ஷன். இன் ஆல் திஸ் he is still in charge. அவருடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அவர் தான் இதை செய்யறாரு. நிறைய சமயத்துல இந்த நேரத்துல இவ்வளவு இதையும் பொறுமையா ஏத்துக்கொள்றது மிக கடினமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி சமயத்துலதான் you will be put into lot of pressure from maybe from your friends, by your friends, or through your family, or even your own mind. நீங்க படிச்சிருக்கிற அந்த அறிவு, உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்சஸ் இதெல்லாம் என்ன சொல்லும், இப்படி செய்யுது, இது ரொம்ப இதா இருக்கே, முட்டாள்தனமா இருக்கே, இப்படியா நம்ம பொறுத்துட்டு இருக்கிறது, இப்படின்னு எல்லாம் நமக்கு மண்டக்குள்ள இருக்கும்போது நம்மளால என்ன செய்யணும், இதையெல்லாம் மேற்கொள்றதுக்கு ஆவியானவர் தான் துணை செய்வார். எல்லா மனுஷருக்கும் இது நேரிடும். எல்லா மனுஷரும் இப்படி இந்த பாதையில போயிட்டு தான் இருப்பாங்க. பட் a few would be overcomers. அது உங்களுக்கு தான் எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறாருன்னு வெளிப்படுத்தும் விசேஷத்துல வாசிக்கிறோம். those who overcome, ஜெயம் கொள்ளுகிறவர். அந்த ஜெயம் கொள்ளுகிற ஒரு அனுபவத்துல நாம நடத்தப்படணும். அதுதான் கர்த்தருடைய நோக்கமே. நம்ம எதுக்கு இது மாதிரி பாதைகள்ல நடத்தி செல்றாருன்னா, அந்த ஜெயம் கொள்ளுகிற காரியத்துல நாம வெற்றியுள்ளவர்களாய் மாறணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ இன்னும் 2 எக்ஸாம்பிள்ஸ் அவர் சொல்றாரு. மீதியானியர் ஓரேப் கண்மலையில வெற்றுண்டது போலவும், எகிப்துல மோசே கோலை கடலின் மேல் ஓங்கின போது எப்படி அவர்கள் விடுவிக்கப்பட்டார்கள் அது போலவும் இங்க நடக்கும் அப்படிங்கிறத அவர் இங்க எக்ஸாம்பிளா இந்த மக்களுக்கு சொல்ல. அதாவது we see God's concern in teaching his people. அவருடைய ஜனங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல அவங்க புரிஞ்சுக்கணும், அவருடைய மனதை, அவருடைய எண்ணங்களை அவர் வெளிப்படுத்துறத அந்த ஜனங்கள் விளங்கி கொள்ளணும்னு சொல்லி பற்பல விதங்கள்ல அவர் அவருக்கு டீச் பண்றாரு. இப்ப இங்க பழைய இன்சிடென்ட்ஸை ஞாபகப்படுத்துறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால்தான் பார்த்தோம், உதாரணங்களை சொன்னாரு. கோலு, தடி, வாளு, இப்படி எல்லாம் சொன்னாரு. இங்க என்ன சொல்றாரு, நடந்த இன்சிடென்ட்ஸ அவர் திரும்ப சொல்றாரு. அப்போ அவர் நல்ல ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, 27ல அந்த பிசாசினுடைய, அதாவது அசீரியன் இங்க சொல்றாரு. இது நமக்கு மற்ற ஈவில் ஃபோர்ஸஸா இருக்கலாம். அது எப்படி அவனுக்கு இருக்கும்னா, தோள் மேல அவனுக்கு சுமையா இருக்கும், கழுத்து மேல அவனுக்கு நுகமாயிருக்கும். இப்ப மாட்டுக்கெல்லாம் கழுத்துல அந்த நுகம் போடுறாங்க இல்லையா, அது மாதிரி. ஆனா அதெல்லாம் எப்படி நீக்கப்படும்னா, அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும். அதாவது ஆவிக்குரிய அந்த வளர்ச்சியில, அந்த மெச்சூரிட்டிக்கு, இப்ப நான் சொன்னேன்ல, அக்செப்டன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங் த சஃபரிங், இந்த மெச்சூரிட்டிக்கு நம்ம வர 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 that anointment will break this yoke. இது ஒண்ணும் இல்லாம நமக்கு போயிடும். இந்த அந்த சஃபரிங் எல்லாம் நமக்கு பெரிதாவே இருக்காது. அதைத்தான் அவர் இங்க விளக்குகிறார். இப்ப அதுக்கு இன்னொரு உதாரணமும் நம்ம இங்க பாக்குறோம். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல வாசிச்சது போல இது நடக்கும். பின்னால அதிகாரங்கள்ல இதை வாசிப்போம். எசேக்கியா காலத்துல, இது இப்ப நாம வாசிச்சுட்டு இருக்கிறது ஆகாஸ் காலத்துல, இனி அடுத்தது எசேக்கியா காலம். எசேக்கியா காலத்துல நமக்கு தெரியும்ல, ஒரே ராத்திரியில ஒரு தூதன் மூலமா 1,85,000 பேரை சங்கரித்தார். ஆச்சரியமாய் நடத்தினார். கர்த்தரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவர் அதிசயமானவர். ஆச்சரியமான காரியங்களை அவர் செய்ய வல்லமையுள்ள தேவன். அப்படியாக இந்த காரியங்களை அவர் செய்வதாக அதை ஞாபகப்படுத்தி அவர்களுக்கு சொல்லி, இன்னும் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, நிறைய சிட்டிஸை மறுபடியும் பேர் சொல்றார். இந்த மாதிரி இந்த சிட்டிஸ் எல்லாம் சொல்லி அவர் சொல்றாரு, இதோ சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார்.
அந்த சிட்டிகளை எல்லாம் சொல்லி எல்லாரையும் ஷவுட், கூப்பிடுங்க, சத்தமா கூப்பிடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாரையும் வெட்டி மேட்டுமையானவைகள் எல்லாம் தாழ்த்தப்படும் அப்படின்னு அங்க போடுவதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாய் வெட்டுவார். அவர் காட்டின் அடர்த்தியை கோடரியினால் வெட்டி போடுவார். தோப்புன்னு சொன்னா இன்னொன்னு நமக்கு ஞாபகம் வரணும். அவங்களுடைய வர்ஷிப் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த ஐடல் வர்ஷிப் எல்லாம் they will have such groves. தோப்புங்கிற போது அந்த மாதிரி அந்த விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்கிற அந்த மாதிரியான இடங்கள் அது. அது மரங்கள்லயே அந்த மாதிரி என்ன சொல்றது சித்திரங்களை எல்லாம் வரைந்து அந்த மரங்களோடு அவர்கள் என்ன செய்வாங்க, ஆராதிப்பாங்க. அண்ட் இட் வில் பி மோர் இம்மாரல் செக்ஷுவல் டைப் ஆஃப் வர்ஷிப். இதுக்கு பெஸ்ட் நமக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடியது யாருன்னா ஏசபேல். ஏசபேல் தான் இந்த மாதிரி பாகால் தெய்வத்துக்கு தோப்புகளை உண்டாக்கினார். நாடெங்கும் இந்த காரியங்களை செஞ்சார். அதையெல்லாம் அவர் வெட்டுவாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அந்த மாதிரி ஓங்கி வளர்ந்தவைகள் எல்லாம் தாழ்த்தப்படும். அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரியினால் வெட்டி போடுவார். அப்படின்னா லிட்ரலா கோடாரியை வச்சு வெட்டுறது இல்ல. He uses his mighty power, his own power. இப்ப நமக்கு ஆண்டவரை பத்தி நம்ம பார்க்கும்போது நமக்கு நல்லா ஞாபகம் வரணும். வெளிப்படுத்தல் விசேஷத்துல 19ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவர் வரும்போது அவர் யுத்தத்திற்காக வருவார். கடைசி யுத்தத்துக்காக அர்மகடான் வாருக்கு வரும்போது அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்படும். That is nothing but the word. And just in 1 second எல்லாரும் சங்கரிக்கப்பட்டுருவார் அந்த வல்லமையான வார்த்தையினால. That is the power of God. That is his mighty power. அந்த விதமாக இங்கேயும் வெட்டி போட்டு மகத்துவமானவராலே லீபனோன் விழும். பாருங்க, இந்த காட்டின் அடர்த்தியை கோடரியினால் வெட்டி போடுவார். மகத்துவமானவராலே லீபனோன். ஏன்னா இந்த லீபனோன் காடு இதெல்லாம் உயரமான மரங்கள். அந்த உயரமான மரங்கள் யாரை குறிக்கிறது? பயங்கரமான பராக்கிரமமான செழிப்பான செல்வாக்குள்ள பெரிய மனிதர்களை குறிக்கிறது. அந்த நாட்டுல அப்படிப்பட்டவங்க எல்லாம் இருந்தாங்க. அவங்க எல்லாரையும் தாழ்த்துவேன், அவர்கள் எல்லாரையும் வெட்டி வீழ்த்துவேன் என்று வாக்கு பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். இந்த அதிகாரத்துல இப்படியாக இதையெல்லாம் சொல்லி கர்த்தர் அதை முடிக்கிறார். இந்த அதிகாரத்தை முடிக்கிறார். அடுத்த அதிகாரம் ரொம்ப ஒரு அருமையான அதிகாரம். அது ஒரு டிஃபரெண்ட், இது எல்லாத்துக்கும் டிஃபரெண்டான ஒரு அதிகாரம். All about the prophecies of his birth, his rule, his kingdom. அதை பற்றி தான் அடுத்த ஒரு திடீர்னு ஒரு நடுவுல ஒரு அதிகாரம் அப்படி ஒரு காரியத்தை பற்றி பேசுகிறது. அது அடுத்த வாரம் பார்ப்போம். ஸோ இந்த வாரத்துல கர்த்தருடைய மைட்டி ஜட்ஜ்மெண்ட், ஹிஸ் ரூல், அதை பற்றி நாம் தியானித்தோம். இதுல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் ஆல் திஸ். இதுல கர்த்தரை நாம் எப்பொழுதும் நம்பி இருக்கணும், சார்ந்திருக்கணும். ஒருபோதும் பெருமையானது நமக்கு வரக்கூடாது, மேட்டுமையான எண்ணங்கள் வரக்கூடாது. ஏன்னா அவர் செயலை அவர் ஜட்ஜ் பண்ணல, அந்த எண்ணத்தை தான் ஜட்ஜ் பண்றார், இருதயத்தின் நினைவை ஜட்ஜ் பண்றார். ஸோ இதெல்லாம் நம் மனசுல வச்சு ஜாக்கிரதையாய் நாம் அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தப்படவும் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தவும் நாம ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்கணும். சிஸ்டர் விமலா ப்ரே பண்றீங்களா? ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி அப்பா, நன்றி உண்மை துதிக்கிறப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாட்களிலும் கூட ஆண்டவரே நாங்கள் 4 பேரும் கூடி ஏசாயா உள்ள 10ஆம் அதிகாரத்தை நாங்கள் பைபிள் ஸ்டைல் நாங்கள் நன்கு விளங்கி கொள்ள நீங்க எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறேன் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த மே மாதத்தின் கடைசி புதன்கிழமை நாங்கள் பங்கு நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துறோம். இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களுக்கு நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுத்து பாதுகாத்து எங்களை வழிநடத்தும் தயக்கம் நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இவ்வளவு
இந்த ஏசாயாவை பற்றி நாங்கள் இவ்வளவு அருமையாக அழகாக அறிந்து கொள்வதற்கும் நாங்களுடைய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கும் நீர் எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக உங்களுக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் செலுத்துறப்பா. ஸ்தோத்திரம். இதை நாங்களும் ஆண்டவரே அவங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அதை அபியாசப்படுத்தி கொள்ள, மற்றவர்களுக்கும் அதை நாங்கள் ஆண்டவரே நாங்கள் தெளிவுபடுத்த, ஆண்டவரே சொல்வதற்கும் எங்களுடைய வாயை திறப்பதற்கும் நீங்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசப்பா. உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். நன்றியப்பா. நன்றியோடு துதிக்கிறோம். சிஸ்மானரே எங்க 4 பேரையும் நாங்களுடைய கரத்துல கொடுக்குறப்ப ஸ்தோத்திரம். ஆண்டவரை லீட் பண்ணி நடத்தி கொண்டு சிஸ்டரையும் சேஸ்மா கரத்துல கொடுக்குறோம். நல்ல ஜீவன் சுகம் பலன் கொடுங்கப்பா. நீடித்த ஆயுஷ்நாட்டில் கொடுங்கப்பா. நல்ல பலத்தை கொடுங்கப்பா. இன்னும் நல்ல சூழ்நிலையெல்லாம் கொடுத்து ஆண்டவரே அவங்க இன்னுமாக அதிக மக்களுக்கு இந்த பைபிள் ஸ்டடி மூலமாக அவங்க இன்னும் பிரயோஜனமாக இருப்பதுக்கு நல்ல பலத்தை கொடுத்து நீங்க அவளை வழிநடத்துமா கெஞ்சிரப்பா. ஸ்தோத்திரம். இன்னுமாக அதிக மக்கள் இதுல பங்கு பெற்று ஆண்டவரே அவங்களும் அதை தன்னுடைய பைபிள் நாலேஜை பெருக்கிக் கொள்ள, தங்களுடைய ஆண்டவரே அறிந்து கொள்ள, ஆண்டவரே இன்னும் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கும் நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். நன்றியப்பா. நன்றியோடு துதிக்கிறப்பா. ஸ்தோத்திரம். இந்த நேரம் முழுவதிலும் உடைய கிருபை எங்களை ஒவ்வொருவரோடும் காத்து கொண்ட தயக்கா. நன்றி செலுத்துறப்பா. ஸ்தோத்திரம். சகல காரியங்களையும் நீங்களே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க. துதிக்க மகிமை எல்லாவற்றும் மக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்கள் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். Amen. Amen. Thank you, sister, for the wonderful prayer. Very blessing. It was a blessed one. Thank you all for joining. Next week, Papa. Thank you. Thank you very much. Good night.